ஓம் சாந்தி. 11/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் நடத்தையை சீராக்குவதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் நடத்தையை நீங்கள் இப்பொழுது தெய்வீகமானதாக்க வேண்டும். கேள்வி: ஏன் உங்கள் கண்களை மூடியவாறு இங்கே அமர்ந்திருப்பதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை? பதில்: ஒரே பார்வையில் உங்களை அப்பால் அழைத்துச் செல்கின்ற தந்தை இங்கே உங்கள் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருக்கின்றார் என்பதால் ஆகும். உங்கள் கண்கள் மூடியிருந்தால் உங்களால் எவ்வாறு ஒரே பார்வையில் அப்பால் செல்ல முடியும்? பாடசாலையில் நீங்கள் கண்களை மூடியவாறு அமர்வதில்லை. உங்கள் கண்களை நீங்கள் மூடினால் சோம்பல் வந்துவிடும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாடசாலைகளில் கற்கின்றீர்கள். இது உங்கள் வருமானத்திற்கான மூலாதாரம் ஆகும். நீங்கள் நூறாயிரக்கணக்கான மில்லியன் வருமானத்தை ஈட்டுகின்றீர்கள். ஒரு வருமானத்தை ஈட்டும் போது சோம்பலும் துன்பமும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையிடம் உள்ள சம்ஸ்காரங்களை கிரகியுங்கள். தந்தையை போன்று ஞான கடல் ஆகுங்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். 2. ஆத்மாக்களாகிய உங்கள் பேட்டரிகளை சதோபிரதான் ஆக்குவதற்கு நடந்து திரியும் பொழுதெல்லாம் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். தெய்வீக நடத்தையை கிரகியுங்கள். மிக மிக இனிமையானவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் திரிகாலதரிசி ஆகுவதன் மூலம், அதாவது முக்காலங்களையும் அறிந்தவர் ஆகுவதன் மூலம், ஒவ்வொரு பணியிலும் தெய்வீக புத்தியை கொண்டிருக்கின்ற உங்களின் ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி வெற்றியால் நிரம்புவீர்களாக. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக புத்தியை கொண்டிருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார். தெய்வீக புத்தியை கொண்டிருப்பதன் மூலம் மட்டுமே உங்களால் தந்தையையும் உங்களையும் முக்காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அத்துடன் சகல சக்திகளையும் கிரகிக்க முடியும். தெய்வீக புத்தியை கொண்டுள்ளதோர் ஆத்மா ஒவ்வொரு எண்ணத்தையும் கூறுவதற்கு முன்னர் அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் முக்காலங்களையும் அறிந்திருப்பார். அந்த ஆத்மாவிற்கு நிகழ்காலத்தை போன்று தெளிவாக கடந்த காலமும் எதிர்காலமும் தெரியும். இத்தகைய தெய்வீக புத்திகளை கொண்டுள்ளவர்கள் முக்காலங்களும் அறிந்தவர்கள் ஆதலால் அவர்கள் சதா வெற்றியால் நிரம்பியிருப்பார்கள். ஸ்லோகம்: சம்பூரண தூய்மையை கிரகிப்பவர்களால் மட்டுமே பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.